நாம் நின்றவனமாக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து 2023 ஆண்டு 2வது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய், கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை நம்மளை குணமாக்கும்படியாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம். நினைத்து பார் என்று சொன்னது போல இந்த நாட்களை நாங்கள் நினைவிக்கிறோம். இந்த நாட்களை நாங்கள் நினைக்கிறோம். 2023 ஆண்டு 2 மாதம் எங்களை காத்து வழிநடத்தி புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். புதிய நாட்களுக்குள் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நீர் எங்களோடு பேசும், இடைபடும், பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2023 ஆண்டு 2வது மாதம் 26ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு அழைத்து சபை ஊழியருக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் உள்ள அங்கத்தினர் யாவருக்கும் நன்றியை வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த சபையை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் புதிய மனிதன் அல்ல, ஒரு பழைய மனிதன்தான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் என்று நான் சொல்ல முடியும். ஆனால் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தொடர்ந்து நன்மை செய்வாராக. இந்த இடத்தில் வந்தபோது தேவன் சொன்ன ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். எனக்கு தான் சொன்னார், நீ நினைத்து பார் என்று சொன்னார். 82ஆம் ஆண்டு இதே இடத்தில் வந்தபோது இதே ஆலயத்தில் தான் கடந்து வந்தேன். 30 ஆண்டுகள் உன்னை காப்பாற்றி, 30 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் உன்னை வரச் செய்து அழைத்து, இத்தனை ஆண்டுகள் நீ குடும்பமாய் உன் பிள்ளைகளாய் வந்து இந்த புதிய ஆண்டு 23ஆம் ஆண்டு 2ஆம் மாதத்தை நினைத்துப்பார் என்று எனக்கு ஞாபகப்படுத்தினார். எனக்கு ஞாபகப்படுத்தின போது நினைத்து பார்த்தேன். 30 ஆண்டுகள் வந்த பாடுகள் என்ன, சஞ்சலம் என்ன, சோர்வு என்ன என்று நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள் வந்திருக்கலாம், எத்தனையோ வருடங்கள் வந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் நிந்தையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து இதுவரை காத்ததை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக தெரிந்த ஒரு பாடலை, ஒரு கவியை பாடுவோமா? கேசிய போடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம். இந்த பாடல் ஒரு கவியை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. உங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற வார்த்தையை வாசிக்க கேட்போமா? எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் என் சத்தத்தை கேளாமல் போவதே உன்னுடைய வழக்கம். அல்லேலூயா. என்ன தடவை வாசிப்போமா? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ ஆண்டுடைய சத்தத்தை கேளாமல் போவதே உன்னுடைய வழக்கம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய மகிமைக்காக நன்றி. கூடி வந்துமையே பணிந்திட குறித்த சிறு ஆலயம், கூடி வந்துமையே பணிந்திட குறித்த சிறு ஆலயம், நாடி வந்தவர் யாவருக்கும் நல்வசமுள்ளதாகவோ, நாடி வந்தவர் யாவருக்கும் நல்வசமுள்ளதாகவோ, தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும், தேவ ஆலயம் வந்தவர் கரு திவ்ய வாக்கையேந்திடும், தேவ ஆலயம் வந்தவர் கரு திவ்ய வாக்கையேந்திடும், தேவனே இயேசுநாதனே தேவ ஆலயம் வந்திடும். கிருபையுள்ள தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறைத்து நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். Be and shall be Lord. ராக்காலத்தில் தூக்கம் இல்லாமல் புலம்புகிற என் மகனே, ராக்காலத்தில் கண்ணீரோடு கலங்குகிற என் மகனே, உன் வாழ்வை சிந்தித்து நீ மனம் திரும்பி கர்த்தரை தேடு. இதுவரை நடந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு ஒரு மரணம் வராதா என்று நீ புலம்புகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி அவரை தேடுவாயானால் அவர் உன்னை விடுவித்து பலப்படுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இடது கால் இடுப்பிலிருந்து வலியோடு காணப்படுகிற என் மகளே, உன்னுடைய கோபத்தை மாற்றி அசுத்தமான வார்த்தையை மாற்றி நீ மனம் திரும்புவாயானால் கர்த்தருடைய பலவீனத்தை மாற்றி உன்னை விடுவிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நித்தம் நித்தம் எனக்கு ஒரு சாக்காலம் வராதா, எனக்கு ஒரு மரணம் வராதா, என் பிள்ளை நிமித்தமாய் என் கணவரை நிமித்தமாய் பல விதத்தில் நான் புலம்பி அழுகிறேன். என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன். நீ என் மகளே, நீ மனம் திரும்பி கர்த்தரை தேடு. இனிமேலாவது தேடு. அவர் உன் வாழ்க்கையை சீர்படுத்துவார். அவரே உன் வாழ்க்கையை சீர்படுத்தி உன் கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். தேங்க்யூ மாஸ்டர், நன்றி. வி கேன் லபோதனி ஷலா துனோகா, நன்றி. பிள்ளையின் நிமித்தமாய் புலம்புகிற அருமையான தாயே, பிள்ளையின் நிமித்தமாய் புலம்புகிற அருமையான தாயே, ராக்காலத்தில் உன் பிள்ளைகளுக்காக ஜெபி. கால் ஒடியாதபடி, கை ஒடியாதபடி அநேக டூ கேன் மீ லார்ட், அநேக மனிதருடைய கண்ணிக்கு விடுவித்து இதுவரை காத்திருக்கிறார். சொல்லக்கூடாத வியாதி வர ஆயத்தம். உன் பிள்ளைகளுக்காக ராக்காலத்தில் நீ மனம் திரும்பி கண்ணீரோடு ஜெபிப்பாயானால் உன் பிள்ளைகளை காக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீ மனம் திரும்பி அவரை தேடு. அவரே உனக்கு சமாதானத்தை அருள் செய்கிறவர், அவரே உனக்கு ஆறுதலை அருள் செய்கிறவர், அவரே உனக்கு விடுதலை அருள் செய்கிறவர். நாம் அவரை தேடுவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். தி கேன்ஸ் மீ லார்ட், நன்றி. கிருபையுள்ள கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, வழிந்தோடும்படி உதவி செய்வீராக. இந்த எல்லை சுற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய், இந்த எல்லை சுற்றி நாமத்தின் நிமித்தமாய் சுற்றி வேலடைக்கும்படி ஜெபிக்கிறோம். போராடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆவியானவர் கொடியேற்றும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ கேளே என்றாய். இதற்கு ஆதாரமாக வாசிக்கீங்களா? ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 40:14. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று யோசேப்பு சொன்னேன். என்ன சொன்னான் பாருங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை என்ன செய்யும்? நினைத்து கொள்ளும். கடைசி வசனத்தை வாசிப்போமா? 20ஆம் வசனம், அதே அதிகாரம் 40:20. ஆதியாகமும் 40:20 கடைசி வசனம். யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். அல்லேலூயா. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளையில் ஆண்டவருக்கு அநேக நன்மையை செய்வோம் என்று நாம் சொல்லுவோம். நான் அப்படி செய்திருவேன் ஆண்டவரே, நான் இப்படி செய்திருவேன் ஆண்டவரே, நான் அப்படி நடத்துவேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லுகிறோம். இந்த யோசேப்பை பாருங்கள். இந்த பாத்திரனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அவன் மூலமாய் கொடுத்தார். அந்த யோசேப்பினுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார். ஆனால் பாருங்கள், அவன் 2 வருடங்கள் என்ன, அவனை நினையாமலே போனான். அவன் சொன்னான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும் போது இந்த ஆலயத்தை நினைத்துக்கொள், தேவன் சொன்ன வார்த்தை நினைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இந்த இடத்தில் வந்தவர் சொன்னார், எத்தனை மக்கள் மரித்து போனார்கள், எத்தனை மக்கள் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போனார்கள், நான் நினைத்திருக்கிறேன், நீ என்னை நினைப்பாயா என்றுதான் சில கேள்விகளை எனக்கு சொன்ன. எனக்கு அன்பானவர்களே, இதில் பாருங்கள், நீ சுகமாக இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ கேட்க மாட்டேன் என்கிறாய். இதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் என்ன சொல்கிறான்? நீ வாழ்வடைந்திருக்கும் போது உனக்கு உயர்வு வரப்போகிறது. இந்த ஆலயத்தின் நிமித்தமாக, இந்த ஆலயத்தின் நிமித்தமாக ஒரு உயர்வு வரப்போகிறது. ஆனால் என்ன செய்? என்னை நினைத்துக்கொள், இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவித்து என்னை காப்பாற்று, உதவி செய் என்று சொன்னான். ஆனால் மனிதனோ மறந்து போனான். இதே போலத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், நீ வாழ்வடைந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ கேளே என்றாய். கேட்டிருக்கிறோமா? ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தூத்துக்குடியிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. கேள்விப்பட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவர் சொன்னார்கள், ஐயா, என் மகனுக்கு 33 வயது முடிந்து 34 பிறந்திருக்கிறது. வெளிநாட்டிலே மாதம் 6 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான். அங்கே வேலை செய்ய முடியாமல் வந்துவிட்டான். உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தொலைபேசியில் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்தேன். ஆண்டவர் சில காரியத்தை சொன்னார். அதே போல் நாளை மாலை சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள், பேசுகிறேன் என்று சொன்னேன். அது குடும்பத்திற்காக நான் ஜெபித்த போது தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? மாதம் 6 லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் சம்பாத்தியம் பண்ணுகிறான். ஆனால் நான் சொன்ன வார்த்தையின்படி அவளை ஆசீர்வதித்தேன். நான் சொன்ன வார்த்தையின்படி அவளை ஆசீர்வதித்தேன். அவள் கேளாமல் போனாய் என்று சொல்லி, தன் மகனுக்கு 1 வயது இருக்கும்போது, குழந்தை பிறந்து 1 வயது இருக்கும்போது அந்த குழந்தை செத்து போக வேண்டிய ஒரு தருணம், மரித்து போக வேண்டிய ஒரு தருணம், சாக வேண்டிய ஒரு தருணம். அப்பொழுது இதே ஆலயத்தில் கொண்டு வந்து தூத்துக்குடியிலே இதே ஆல்டரில் போட்டு அந்த குழந்தைக்காக தாய் ஜெபம் பண்ணினாளாம். எப்படி ஜெபம் பண்ணினாளாம்? ஆண்டவரே, என் மகனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் வாழ்வடைந்து இருக்கும்போது இந்த ஊழியத்தை அவன் செய்வான் என்று வாக்கு கொடுத்தாள். எங்கே? இதே பலிபீடத்திலே, இதே தேவாலயத்திலே, இதே இடத்தில் முழங்கால் படியிட்டு அவள் ஜெபித்தாள். டாக்டர் சாக வேண்டும் என்ற சொன்ன அந்த வார்த்தை
கர்த்தர் விடுவித்து அங்கீகரித்து அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். யாருக்கு? மகனுக்கு கொடுத்தார். அந்த மகன் வளர்ந்தான், நன்றாய் படித்தான், நன்றாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றான், நன்றாக என்ன செய்தான்? ஒரு நல்ல உயர்ந்த ஒரு வேலையிலே வெளிநாட்டிலே வேலை கிடைத்தது. தாய் சொன்னாள், என் மகன் நன்றாய் படிக்க வேண்டும், நன்றாய் படிக்க வேண்டும், நல்லதோர் வேலை வேண்டும், அதுக்கு பின்பு ஊழியத்தை செய்வான் என்று சொன்னார். சரி என்று ஆண்டவர் பொறுத்திருந்தார். அவளுக்கு திருமணத்தை வேண்டும் என்று கேட்டார், திருமணத்தை செய்து கொடுத்தார். அழகான ஒரு மனைவியை கொடுத்தார். வீடு வேண்டும் என்று கேட்டார், தாய்க்கு கொடுத்தார். நிலம் வேண்டும் என்று கேட்டார், கொடுத்தார். ஆம்பளை பிள்ளை வேண்டும் என்று கேட்டார், கொடுத்தார். பெண் பிள்ளை வேண்டும் என்று சொன்னார், கொடுத்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். இன்னும் அவருடைய ஆசை என்ன? இன்னும் சில இடங்களை வாங்க வேண்டும், வீடு கட்டி வாடகைக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தார். கடைசியாக வெளிநாட்டுக்கு சென்ற போது தன் தரிசனத்தில் பலவீனம் கடந்து வந்தார். தேவன் சொன்னார், தாய்க்கு என்ன சொன்னார்? மகளே, நீ ஆல்டரில் உன் குழந்தையை எப்படி போட்டு கண்ணீர் வடித்தாய்? உன் பிள்ளை சாக வேண்டும் என்ற நிலைமைகளே எப்படி நீ கண்ணீர் வடித்தாய்? நீ கேட்டதெல்லாம் நான் தந்தேனே, நீ என்னை மறந்து போனாயே. இதைத்தான் சொன்னார். அழுதார்கள். ஒரு மகன் இப்பொழுது வேலைக்கு போக முடியாது. 3 ஆண்டுகள் இன்னும் உன் மகனுக்காக புலம்பு, நீ பொருத்தனை பண்ணினதை நிறைவேற்று, நான் விடுவிப்பேன் என்று சொன்னார். உடனே விடுவித்தாரா? இன்னும் 3 ஆண்டுகள் உன் மகனுக்காக இதே தேவாலயத்தில் புலம்பு என்று சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, உடனே விடுவிக்க மாட்டாரா? அவர் சொன்னார், சொன்னதே. என் தேவன் சொன்னால் சொன்னதே, என் கர்த்தர் சொன்னால் சொன்னதே. இதே போலத்தான் இதே ஆலயத்திலே நீங்கள் அநேக பொருத்தனையோடு வந்திருப்பீர்கள், அநேக நன்மை பெற்றிருப்பீர்கள், அநேக வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார். இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? நினைக்கிறீர்களா? நிலையாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரை நினைக்கிறீர்களா அல்லது ஆண்டவரை மறந்து விட்டீர்களா என்பதை நினைத்து உங்கள் உள்ளத்தில் தீர்மானம் செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த சகோதரிக்கு சொன்ன வார்த்தை அதுதான். முகத்தையோ வீட்டையோ பார்க்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரன் நினையாமற் மறந்து போனான். ஆண்டவர் அவனை நினைத்தார். நீ வாழ்வடைந்திருக்கும் போது நினைத்துக்கொள் என்று சொன்ன மனிதன் மறந்து போவான். ஆண்டவரோ மறவாத தேவன், ஆண்டவரோ கைவிடாத தேவன், ஆண்டவரோ உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். இந்த தேவனை நம்புவோம், நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்வோம். நீ வாழ்வடைந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நாம் கேட்கிறோமா? மறந்து விட்டோமா? கைவிட்டு விட்டோமா? ஆண்டவரை மறக்காமல், ஆண்டவரை நினையாமல் விட்டு விட்டோமா? சொன்னதை செய்கிறோமா? நாம் நினைத்து பார்த்து மனம் திரும்பும் போது கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை அவர் செய்வார். அதன் பக்தன் ஒருவன் பாடுகிறான், எப்படி? திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே. பூவில் அவர் அல்ல புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. இரண்டாவதாக அதே எரேமியா 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 32:33. ஸ்தோத்திரம். எரேமியா 32:33.
நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் என் புத்தி என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். எரேமியா 32:33. நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் என் புத்தியை என்ன செய்யல, ஏவி புத்தியை செவி கொட என்ன செய்யாமல், ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க. நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமல் போனார்கள். நாம் அநேக வேளையில் சொல்லுகிறோம், ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல என்ற வசனத்தை வாசிக்கீங்களா? யோபு 33:13 வாசிங்க பார்க்கலாம். யோபு 33:13. ஆண்டவர் எடுத்தீங்களா? தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று வழக்காடுகிறோம். இந்த காரியத்தை கேட்டேன் ஆண்டவர் தரல, இந்த காரியத்தை கேட்டேன் ஆண்டவர் செய்யல, எல்லாம் எனக்கு செய்தார், இதை செய்யல, எனக்கு ஒரு காரணம் கூட சொல்லலையே. ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு அழகான குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கன்னு விரும்பினாங்க, ஆம்பளை பையனுக்கு. ஆண்டவர் அதே ஆம்பளை பையனை கொடுத்துட்டார். ரொம்ப இனி நான் இங்கே வர்றதில்லை, ஆலயத்துக்கும் போகிறதில்லை, சபை வீட்டுக்கும் வர்றதில்லை. அந்த பிள்ளைக்கு விலையின்னு இல்லாமல் கொடுத்தார், அதை நினைக்கல. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாரு, யோபு சொல்லுகிறான், ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்யலைன்னு சொல்லி அவரோட என்ன செய்கிறோம், காரணம் சொல்லவில்லை என்று சொல்லி வழக்கடுக்கிறோம். இதை செய்யலை, அதை செய்யலை, எதை செய்யலை. யோபா தான் சொல்றான், ஆண்டவர் எனக்கு ஏன் இதை செய்யவில்லை, காரணத்தோட அல்ல, காரணம் இல்லாமல் வழக்காடுகிறோம். அதான் பாருங்க, நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர் என் புத்தியை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யல, செவி கொடாமல் போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஊழியக்காரர் மூலமாய் சொல்லலாம், தேவாலயத்தின் மூலமாய் சொல்லலாம், நாம் ஜெபிக்கும் போது நம்மளோட பேசலாம். அந்த புத்திக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அந்த புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்கிறோம், கீழ்ப்படுகிறோமா? என்ன சொல்லுகிறோம், எனக்கு அதை செய்யலை, எனக்கு இதை செய்யலை, இது இப்படி ஆயிற்று, ஆண்டவரும் வேண்டாம், இயேசுநாதரும் வேண்டாம். இந்த முறுமுறுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற. நானும் உனக்கு சொன்னேன், கேளே நின்றாய், ஏன் கேட்கல, எனக்கு இதை செய்யல, எனக்கு இதை செய்யல, இதை செய்யல. அன்பு இல்லாமல் தேவனை அறிய முடியாது, கொடுக்காமல் தேவன் தினத்தில் மேன்மை பெற முடியாது. நம் அனைவரும் நினைக்க வேண்டும், எனக்கு அன்பானவர்களே, நாம் செவி கொடாமல் போனோம். எதில் நம்ம செவி கொடுக்கல? சற்று நினைத்து பாருங்கள், சற்று நினைத்து பாருங்கள். நாம் நினைத்து மனம் திரும்ப வேண்டாம். சில வருடங்களுக்கு முன்பதாக 2012ஆம் ஆண்டு 5வது மாதம் எனக்கு ஒரு கட்டளை தேவன் கொடுத்தார். செவ்வாய் புதன் என்கிற 2 நாட்கள் தெசலோனிக்கே பகுதியில் கன்வென்ஷன் கொடுக்கும்படி தேவன் வாக்கு கொடுத்திருந்தேன். இதே போல சிஎஸ்சி ஆலயத்திலே மாலையிலே. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், திங்கட்கிழமை காலையில் சொன்னார், மகனே, இந்த கூட்டத்தில் நீ செய்தி கொடுப்பதற்கு ஒரு மந்திரவாதி இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறான். ஆகவே உன்மேல் அவன் கோபமாய் இருக்கிறபடியா, அந்த ஆலயத்தில் பல தடவை நான் போயிருக்கிறேன், கோபமாய் இருக்கிறபடியால் நீ என்ன செய்யணும், 1 மணி நேரம் தனித்து காத்திருக்கணும் என்று சொல்லியிருந்தார். திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் என்று நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், 1 மணி நேரம் நான் தனித்து என்ன செய்யலை, ஜெபித்தேன். தனிப்பட்ட முறையில் 1 மணி நேரம் நான் காத்திருக்கலை. ஜெப வீடு சுவிசேஷபுரத்தில் உள்ள சூழ்நிலை நிமித்தமாக முடியலை. செவ்வாய்க்கிழமை காலையில் வந்தேன். பாருங்க, ஆட்கள் வந்தாலும் ஜெபிச்சுட்டு சரியாக 10:30 கூட்டம் நடத்த போய்விட்டேன். அங்கே முடிச்சுட்டு 6 மணிக்கு தான் கிளம்பணும். 7 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும்னு என்ன சொன்னாங்க, மணி அடிச்சாச்சு, செய்தி கொடுக்கணும். ஒரு சிறிய காரியம், நல்லா நினைத்து பார்க்கணும். நம்ம ஆண்டோட நிறைய காரியத்தில் விளையாடுறோம். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கடைசியில் கர்த்தரோட செய்தியை செவ்வாய் நைட்டும் புதனும் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் சொன்னதை சொன்னேன். செவ்வாய்க்கிழமை முடித்து புதன்கிழமை முடித்து புதன்கிழமை இரவு ஒரு வாமிட், அவங்க வைத்த சாப்பாடு சாப்பிட முடியவில்லை. சரீரத்தில் ஒரு வாமிட் வந்தது, ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. வியாழக்கிழமை காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சொன்னபடி 1 மணி நேரம் ஜெபித்தாயா? உன் ஜெபம் தனிப்பட்ட ஜெபம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எல்லாம் ரைட். நான் சொன்னதுக்கு நீ செவி கொடுத்தாயா?
என் புத்தியை நீ கேட்டாயா என்கிற ஒரு கேள்வியை கேட்டார். நான் பதில் சொல்ல முடியவில்லை. நீ கீழ்ப்படியாமல் என் புத்தியை கேளாம, நான் சொன்னதை கேளாம, செவி கொடுக்காம போனதுனால சாத்தான் உன்னை மேற்கொண்டான். The vomit by to become, அதுதான் என்று சொன்னார். என் கண்கள் முன்பதாக அவன் செய்த கிரியைகள் காண்பிக்கப்படுகிறது. எந்த உருவத்தில் செய்தானோ அது காண்பிக்கப்படுகிறது. எந்த உருவத்தில் அவன் வழிபட்டானோ அதெல்லாம் கண்களுக்கு முன்பதாக நிற்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் புலம்பினேன், தேவ சமூகத்தில் புலம்பினேன். ஆண்டவரே, இனிமேலாவது ஒரு இரக்கம் செய்யும் என்று நான் கண்ணீர் வடித்தேன், புலம்பினேன். ஒரு பக்கம் அவன் செய்த கிரியைகள், வழிபடுகிற தெய்வங்கள் ஒரு பக்கம் இருக்கின்றன. மறுவினாடி நான் பல தடவை புலம்பின போது, காலை முதல் மாலை வரை படுத்து ஒன்றுமே சாப்பிட முடியாது. புலம்பின போது இயேசு கண்முன் தோன்றினார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், 1 மணி நேரத்திற்கு பனிஷ்மெண்ட் 40 நாள். இந்த பலவீனம் 40 நாள் இருக்கும், அதுக்கு பின்பு அது மாறும். நீ டாக்டர் இடத்தில் போனாலும் சரி, போகாமல் இருந்தாலும் சரி, நான் மாற்றுவேன் என்று சொன்னார். 40 நாள் கொடிய பலவீனம், சாப்பிடவே முடியாது. என் வீட்டில் 3வது மாடியிலே படுத்திருப்பேன். எல்லாரும் வருவார்கள், இவர் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுவார்கள். கடைசியாக அந்த கிரியைகள் இருந்தன. 15 நாளைக்கு பிறகு மரித்த தனகரன் கண்முன் தோன்றினார். அவருடைய முகம் என் கண்முன் தோன்றப்பட்டது. அவர் சொன்னார், என் இருதயம் கிழிக்கப்பட்டது, என்னுடைய நெஞ்சு கிழிக்கப்பட்டது. நான் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, ஆண்டவரை நான் முறுமுறுக்கவில்லை. என்னுடைய மூத்திர கோஷங்கள் பழுதடைந்தது, ஆண்டவரிடத்தில் நான் முறுமுறுக்கவில்லை. எல்லா பாடுகளையும் நான் பட்டேன், நான் முறுமுறுக்கவில்லை. நீயும் ஆண்டவரை முறுமுறுக்காதே, நீயும் ஆண்டவரை இந்த வியாதி நிமித்தமாக முறுமுறுக்காதே, இந்த வியாதி நிமித்தமாக நீ ஆண்டவரை முறுமுறுக்காதே, ஆண்டவரை மறுதலிக்காதே என்று அவர் சொன்னார். தினமும் கால வேளையில் அவர் முடகத்தை பார்ப்பேன். ஒரு பாடலை கற்றுக் கொடுத்தார். அவர் பாடுகிற பாடலை கற்றுக் கொடுத்தார். என்ன பாடல் தெரியுமா? நோயினால் நொந்தவரே, தாயன்பால் அணைப்பவரே, நோயினால் நொந்தவரே, தாயன்பால் அணைப்பவரே, பரிகாரி நானே என்பா, பட்சமாய் காத்திடுவா. பரிகாரி நானே என்பா, பட்சமாய் காத்திடுவா. அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி, தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவா நடுவில். நாம் தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவா நடுவில். இயேசுநாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி, தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவா நடுவில். நாம் தொழுகின்ற நேரம் எல்லாம் எழுந்திடுவா நடுவில். இந்த பாடலை பாடினார். நானும் மனம் கசந்து அழுதேன், புலம்பினேன். நீ சொன்னதை நான் கேட்கவில்லை. 1 மணி நேரம் சொன்னீரப்பா, நான் கேட்கவில்லை. செவி கொடாமல் நான் போனேன். ஆண்டவரே இறங்கு. வாமிட், வயிற்று வீக்கம், நடக்க முடியாது. ஓடினது. 39ஆம் தேதி முடிந்து 40ஆம் தேதி அதிகாலை 1:15 மணிக்கு இயேசு கண்முன் தோன்றினார். ஒரு கோலை எடுத்தார். எழும்பு, எழும்பு. செம்பரியாட்டை காண்பித்து, இதை மேய்ப்பாயாக, இதை மேய்ப்பாயாக. அந்த கொடுத்த கோலை நான் பிடித்தேன். எழும்பினேன்.
அந்த வியாதி மாறிற்று. அந்த வியாதி மாறிற்று. இலவசமாய் ஆண்டவர் அந்த மாந்திரிக கட்டிலிருந்து விடுவித்தார். நாம் அநேகர்கள் நினைக்கிறோம், இயேசு எங்கே இருக்கிறார், இயேசு எனக்கு என்னத்தை செய்துட்டார், இயேசு எனக்கு எந்த காரியத்தை முடிச்சிட்டாரு. வழக்காடுகிறோம், காரணம் இல்லாமல் வழக்காடுகிறோம். அருமையான மகனே, மகளே, நீ மனம் திரும்பு. அவர் சொன்ன புத்தியை கேளாமல், அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடாமல் நீ கடந்து போனாய், மறந்து போனாய். இனிமேலாவது அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு, அவர் உதவி செய்வார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவர் உதவி செய்வார். அதன் பக்தன் ஒருவன் பாடுகிறான். எப்படி பாடுகிறான்? அந்த வியாதியை மாற்றி திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து இதுவரை இந்த ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்திருக்கிறார். நன்றி. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதன் பக்தன் பாடுகிறான். ஆமென். எப்படி பாடுகிறான்? பாடுவோமா? தெரிந்த ஒரு கவியை ஞாபகப்படுத்துகிறார். நாம் நாம் துணையன நயங்கோரி சொன்னவர், நாம் துணையன நயங்கோரி சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, எளியனை நட்டாற்றில் விட்டாரையா. எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சூதாம்புலகினில் தீதாய் மதிக்கையில், சூதாம்புலகினில் தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேனையா. எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. மூன்றாவதாக அதே வசனத்தை வாசிப்போமா? உன் சிறு வயது முதல் கேளாமல் போவதே யாருடைய வழக்கம்? நம்முடைய வழக்கம். எத்தனை தான் சொன்னாலும் நாம் கேளாமல் போவதே உங்களுடைய வழக்கம். அதன் ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் கட்டளைகளை அவருக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவர்கள்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவைகளின்படி செய்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். ஒரு விஷயம் நினைத்து பாரு. யோபு 36ஆம் அதிகாரம், யோபு 36ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போமா? சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் மின்னலின் ஒளியை தம் கைக்குள்ளே மூடி அது இன்ன இடத்தில் அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். போதும். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு மின்னலை ஒளியை தமது கைக்குள் அடக்கி, அல்லேலூயா, கைக்குள் மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஒரு மின்னல் ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது உண்மையானால், ஒரு மீன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது உண்மையானால், ஒரு காற்று அவருடைய சத்தத்தை கேட்பது உண்மையானால், ஒரு மின்னலை ஒரு கைக்குள் வைத்திருக்கிற தேவன் உண்மையானால், நாம் அவருடைய கட்டளையை எப்படி செய்கிறோம்? அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. இயேசு நல்லவர், அன்புள்ளவர், மாறாதவர், விடுவிக்கிறவர். அநேக நன்மையை நாம் இழக்க காரணம் என்ன? என் கட்டளையின்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான். நான் சொன்னபடி நீ ஏற்றுக்கொண்டு, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நீ பிழைத்திருக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று தேவன் விரும்புகிறார். அதன் பாருங்கள், ஒரு மின்னலை தன் கைக்குள் வைத்திருக்கிற தேவன்
ஒரு மின்னலை தம் கைக்குள் வைத்து இந்த இடத்தில் தான் என்ன செய்யணும், உன்னுடைய ஒளியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவன். அந்த மின்னலை நாம் பார்க்க முடியுமா? ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது. அதை கைக்குள் வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ அவருடைய கட்டளைக்கு செவி கொடு, நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. இதுவரை உன் சிறு வயது முதல் நீ கேளாமல் போயிருந்தால், நீ கேளாமல் நடந்திருந்தால், இந்த புதிய ஆண்டில் நீ கீழ்ப்படி. யோபு 16 அதிகாரம் 12 வசனத்தின்படி 84 ஆண்டு 5வது மாதம் 25ஆம் தேதி இயேசு வேண்டாம் என்று தான் நான் காணப்பட்டேன். அப்பொழுது தேவன் சொன்னார், இந்த உன் பாவத்தை மன்னித்து, உன் அக்கிரமத்தை மன்னித்து உனக்கு வாழ்வு கொடுக்க நான் விரும்புகிறேன். நீ சாக வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? அல்ல, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். அதே போல யோபு 16:12 வாசிக்கீங்களா? நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடியை பிடித்து என்னை நொறுக்கி தமக்காக நிறுத்தினார். 84ஆம் ஆண்டு 5வது மாதம் 25ஆம் தேதி எனக்கு திருமணம் நடைபெறவில்லை. மரணத்தை தான் விரும்பினேன். இயேசு வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், திருமணமும் வேண்டாம், என்னை எடுத்துக்கொள்ளும். சுகமாய் வாழ்ந்திருந்தேன். இயேசு விட்டாரா? அவர் என்ன செய்தாராம்? என்னை பிடித்து நறுக்கி நொறுக்கி இலக்காக நிறுத்தினார். எப்பொழுது? வாழ்வடைந்திருக்கும் போது. இந்த நாட்களில் இயேசு உனக்கு சொல்லுகிறார், நீ உண்மையாய் அவரை நேசி. அதான் பாருங்க, ஒரு போலீஸுக்காரன் ஒரு திருடனை பிடித்தால் 2 சட்டையும் பிடிப்பான், பெதடியை பிடிப்பான், அடிப்பான். இதே போல தான் ஆண்டவர் ஒருவனை ஊழியத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இத்தனை பாடு வழியாய் வந்தால்தான் ஊழியம் செய்ய முடியும். புலம்பினே. எனக்கு அன்பானவர்களே, 3வதாக, உன் சிறு வயது முதல் இதுவரை நீ கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போயிருந்தால் இனிமேலாவது நீ கீழ்ப்படி, ஆண்டவர் உதவி செய்வார். சில வருடங்களுக்கு முன்பதாக மத்திய பிரதேசத்தில் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யப்பட்டது. ஒரு வாலிப சகோதரியை ஒருவன் விரும்பி திருமணம் செய்து கொண்டான். அவன் மந்திரவாதி. கடைசியாக அவளை திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்ற பின்பு இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டான். செய்து கொண்டு 3வது ஒரு திருமணத்தை செய்து கொண்டு இந்த முதல் மனைவி என்ன செய்தான் தெரியுமா? பிறந்த முதல் குழந்தையை கொல்லும்படி எடுத்து சென்றான். தன் மனைவி என்ன செய்தாள்? அவனை விட்டுவிட்டு அந்த முதல் குழந்தை ஆண் பிள்ளையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். தேவனுடைய வார்த்தையின்படி இத்தனை நாள் நீ ஜெபி, உன் கணவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி வாக்கு கொடுக்கப்பட்டது. மனைவி அதிகமாய் சகப்பாய் இருப்பாள், அந்த குழந்தையும் அதிகமாய் சகப்பாய் இருக்கும். அந்த வீட்டில் உள்ளவர்களும் சகப்பாய்த்தான் இருப்பார்கள். இந்த குழந்தையை அவன் பலி செலுத்துவதற்கு தன் கணவனே கொண்டு போனான். கொலை செய்வதற்கு முயற்சி செய்தான். இவள் எடுத்துக்கொண்டு வந்தாள். தேவன் என்ன சொன்னார்? நீயே விரும்பி திருமணம் செய்தாய், நீயே விரும்பி உன் தாய் சொல்லாமல் கேளாமல் போனாய். இன்றைக்கு நீ புலம்புகிறாய். ஆனால் உன் கணவன் ரட்சிக்கப்படும்படி இந்த வீட்டிலே 40 நாள் என்று சொல்லி ஒருவேளை ஆகாரத்தை நிறுத்தி ஜெபி என்று சொன்னார். 3 தடவை அப்படி ஜெபி. அவன் செய்த மாந்திரிகத்தை விட்டு மனம் திரும்பினான். அது பலிக்காமல் போயிற்று. பின்பு தேவன் அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தார். எப்படி சேர்த்தார்? அவன் ஜெபித்த போது, கீழ்ப்படிந்த போது, தன் மனைவி புலம்பின போது, அந்த கட்டளையை கேட்டபோது தேவன் அவளுக்கு விடுவித்தார். இதே போல மத்திய பிரதேச ராஜஸ்தான் ஒவ்வொரு இடத்திலும் அநேக விதமான ஜனங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? என் கட்டளையை நம்பு, என் வார்த்தையை நம்பு,
என் வார்த்தைக்கு நீ செவி கொடு, உன் புலம்பலை மாற்றுவேன். கண்ணீரோடு வந்திருக்கிற என் மகளே, உன் மகனுக்காக புலம்பு. வயிற்று பலகீனத்தோடு வந்திருக்கிற என் மகளே, உன் வயிற்று பலகீனத்துக்காக புலம்பு. பொருத்தனை செய்து பொருத்தனை செய்யாமல் இருக்கிற என் மகளே, நீ புலம்பு என்று தேவன் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தில் வந்து அநேக கண்ணீருக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் நீ அநேக வேளையில் மறந்து காணப்படுகிறாய். இந்த புதிய மாதத்திலாவது நீ புதுப்பித்து அவரை தேடு. இயேசு உனக்கு நல்லவர் தான். இயேசு உனக்கு நல்லவர் தான். அவரை ஏற்றுக்கொள். எப்படி நான் ஜெபிப்பேன், எப்படி உபவாசம் இருப்பேன், எப்படி காத்திருப்பேன் என்பதை நினைவு கூர்ந்து அவரை தேடு. அவரை தேடு, அவர் உதவி செய்வார். இந்த ஆலயத்தில் வந்தும் ஒரு சில நபர்களை சொல்லவில்லை. சோசியம் பார்க்கிறீர்களா, விட்டுவிடுங்கள். ஜாதகம் பார்க்கிறீர்களா, விட்டுவிடுங்கள். பேராசை பார்க்கிறீர்களா, விட்டுவிடுங்கள். உண்மையாய் நேசியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் பண்ணின உடன்படிக்கை, இந்த ஆலயத்தில் பண்ணின பொருத்தனை, இந்த ஆலயத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் வருவோம். எதெல்லாம் நாம் கேளாமல் இருக்கிறோமோ, எதெல்லாம் எந்த வார்த்தை கேளாமல் நாம் செவி கொடாமல் இருக்கிறோமோ, அந்த காரியத்தை குறித்து நாம் மனம் திரும்புவோம். தேவன் சொல்வார், கீழ்ப்படிதலை பார்க்கலாம். Do can be Lord. கீழ்ப்படிதலே உத்தமம். நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். அவர் உதவி செய்வார். நீ வாழ்ந்திருக்கும் போது கேளேன் என்றாய், நீ கேட்கும்படி தேவன் சொல்லுகிறார். ரெண்டாவதாக, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், அவருடைய புத்திக்கு செவி கொடாமல் மறந்து போனாய், அதுக்கு செவி கொடு என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் ஜெபித்து காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாள் நீ பிழைத்திருக்கும்படி உதவி செய்வார். ஒரு மின்னல் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது போல நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதான் பக்தன் ஒருவன் பாடுகிறான், எப்படி? இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து தெரிவாயோ. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து தெரிவாயோ. சந்ததமுன இதய காயமும் சுவாமி கிறிஸ்து நுடையதல்லவோ, நீயோனக்கு மீட்கப்பட்ட பாவி, நீயோனக்கு சொந்தமல்லவே. நீயோனக்கு சொந்தமல்லவே, நிமலன் கிறிஸ்துநாதர்க்கு சொந்தம். நீயோனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீயோனக்கு சொந்தமல்லவே. நாம் நினைவு கூறுவோம், அவரை சார்ந்து கொள்ளுவோம். அவர் நன்மை செய்வார். கிருபையுள்ள தகப்பனே, நீ சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் சொல்லியிருக்கிறேன். 130 100 பலன் கொடுக்க கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மை நம்ப, உம்மை சேவிக்க கிருபை தாரும். இந்த சபையை செழிப்பையும் மேன்மையும் கட்டளையிடும். கிருபை மாத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.